பாகிஸ்தானில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்றாக இணைந்து கிறிஸ்தவர்களை கொடூரமாக தாக்கியுள்ள சம்பவம் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் கடந்த சனிக்கிழமை அன்று சர்கோதா மாவட்டத்தில் உள்ள முஜாஹித் காலனியில் கிறிஸ்தவர்கள் வாழும் தெருவொன்றில் திடீரென்று நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்றாக இணைந்து கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்தனர். பின்னர் அங்குள்ள கிறிஸ்தவ வீடுகள் மேல் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். பின்னர் வீட்டை உடைத்து உள்ளிருந்த 70 வயதான கிறிஸ்தவ முதியவர் உட்பட பலரையும் கண்மூடித்தனமாக தாக்க ஆரம்பித்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில குறிப்பிட்ட காரணங்களால் சில கொடூரமான காட்சிகளை நம்மால் வெளியிட முடியாது. சம்பவத்தை அறிந்த காவல்துறையினர் உடனடியாக அப்பகுதியில் விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றினர். மேலும் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கைது செய்துள்ளனர். இந்த கொடூர தாக்குதலில் 5 கிறிஸ்தவர்கள் படுகாயம் அடைந்தனர். குறிப்பாக 70 வயதான முதியவர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். குர்ஆனை இழிவுபடுத்தியதன் காரணமாக கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் கிறிஸ்தவர்கள் குர்ஆனை இழிவுபடுத்தவில்லை என்ற தகவல்களும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, பாகிஸ்தானில் வாழும் கிறிஸ்தவர்களை நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கொடூர தாக்குதலால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சீக்கிரமாக குணமடையும்படியாகவும் பாகிஸ்தான் தேசத்தில் வாழும் அனைத்து கிறிஸ்தவர்களும் பாதுகாக்கப்படும்படியாகவும் நாம் அனைவரும் தினமும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். மேலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.